அச்சம் தவிர வார வாரம் இந்த நிகழ்ச்சியில வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து உங்க முன் வச்சு அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட் ஏன் சொல்றேன்னா, முதிர் கன்னிகள் சொல்றோம். கல்யாணமே ஆகாம ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. என்ன காரணம்? ஒரு குறிப்பிட்ட இந்த நேரத்துல தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கல்யாண வயசை தாண்டி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க முதிர் கன்னிகள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இன்னைக்கு ஒரு ஏவி. இந்திரா அம்மாளுக்கு 6 பெண் பிள்ளைகள். 2 பெண்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார். இவர் ஒரு டீச்சராக பணிபுரிந்து குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். இவரது கணவர் உடல்நிலை குறைவால் பல வருடம் படுத்த படுக்கையாக இருந்து இறந்து போனார். இவரது 3வது மகள் மனநிலை பாதிக்கப்பட்டவர். அதன் பின் வானதி, வாசுகி இருவரும் இரட்டையர்கள். கடைசி பெண் சுமதி. மூவரும் தங்களது அம்மாவிடம் வேலைக்கு போவதாக கூறிவிட்டு சென்றனர். வானதி, வாசுகி, சுமதி 3 பேரும் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களது உறவினர் ஒருவர் வழியில் சந்தித்து நலம் விசாரித்தார். பிறகு அவர்களிடம் மாப்பிள்ளை ஏதும் முடிவாகிவிட்டதா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் தங்களை காண வரும் மாப்பிள்ளைகள் ஏதோ ஒரு காரணம் கூறி நழுவி போவதாக வருத்தத்துடன் கூறினர். அதற்கு அந்த உறவினர் அவர்களுக்கு ஆறுதல் கூறி தனக்கு தெரிந்த இடத்தில் மாப்பிள்ளை தேடுவதாக சமாதானம் கூறி அனுப்பினார். ஒரு நாள் வானதி, வாசுகி, சுமதி மூவரும் பணி முடிந்து போகையில் வானதியின் தோழி தன் கணவனுடன் பைக்கில் செல்வதை கண்டனர். தோழி வானதியிடமும் அவர் தங்கைகளிடமும் நலம் விசாரித்தார். தோழி வானதியிடம் தன் கணவனையும் மகளையும் அறிமுகப்படுத்தினாள். தோழி வானதியிடம் திருமணமாகிவிட்டதா என்று விசாரித்த போது தனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, வரும் மாப்பிள்ளைகள் அனைவரும் ஏதோ ஒரு காரணம் கூறி தட்டி கழிப்பதாக கூறினார். தோழி அவளுக்கு ஆறுதல் கூறிவிட்டு தன் கணவனுடன் ஏறி சென்றதை பார்த்த வானதியும் அவள் தங்கைகளும் அவர்களுக்கும் எப்பொழுது இப்படி ஒரு வாழ்வு அமையும் என்று ஏக்கத்துடன் பார்த்தனர். இந்திராம்மாள் ஜோசியரிடம் தன் 3 மகள்களின் ஜாதகத்தை காட்டி தன் மகளுக்கு எப்பொழுது நல்ல திருமண வாழ்வு அமையும் என்று கேட்டார். ஜோதிடர் அந்த ஜாதகங்களை பார்த்துவிட்டு 3 பேருக்கும் நல்ல திசை நடப்பதாகவும் விரைவில் நல்ல மாப்பிள்ளைகள் அமைவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்திராம்மாள் தன் 3 மகள்களுக்கும் வயதாவதையும் உறவினர் அனைவரும் தன் மகள்களுக்கு திருமணம் ஆகாததை பற்றி கேள்வி மேல் கேள்வி கேட்பதாகவும் இதனால் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும் வருத்தத்துடன் கூறினார். ஜோதிடர் தனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார் என்றும் அவர்களிடம் இந்திராம்மாளின் குடும்பத்தை பற்றி கூறியதாகவும் கூறினார். இந்திராம்மாள் ஜோதிடரிடம் மாப்பிள்ளையை பற்றி விசாரித்த போது மாப்பிள்ளை மிகவும் நல்லவர், நல்ல பணியில் இருப்பவர், கை நிறைய சம்பாதிக்கிறார், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர் என்று கூறி அவரை இன்று மாலை உங்கள் வீட்டிற்கு அழைத்து வருகிறேன் என்றும் கூறினார். இந்திராம்மாள் அவருக்கு மிகவும் நன்றி என்று கூறிவிட்டு கிளம்பினார். ஜோதிடர் சொன்னபடி மாப்பிள்ளையை வீட்டுக்கு கூட்டி வந்தார். இந்திராம்மாளும் மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்றார். மாப்பிள்ளை வானதியிடம் அவரது படிப்பு, வேலை, சம்பளம் பற்றி விசாரித்தார். அச்சமயம் இந்திராம்மாளின் மனநிலை பாதிக்கப்பட்ட இன்னொரு பெண் அங்கு வந்து குழப்பம் செய்வதைக் கண்டு அசந்து போனார். வானதியும் அவரிடம் தன் அக்காவுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாததை கூறினார். மாப்பிள்ளை தனக்கு வேலை இருப்பதாகவும் உடனே அங்கிருந்து செல்ல வேண்டும் என்றும் ஜோதிடரிடம் கூறிவிட்டு கிளம்பிவிட்டார். அவரது மகள் வானதியும் வாசுகியும் இதற்காக கவலைப்பட வேண்டாம், இதுதானே எப்பொழுதும் நடக்கிறது, இது எங்களுக்கு பழக்கமாகிவிட்டது என்று ஆறுதல் கூறினர். சில நாட்களுக்கு பிறகு வானதியின் தோழி தன் கணவனுடன் வீட்டுக்கு வந்தாள். தன் மகள் பெரிய மனுஷியாகிவிட்டதாகவும் அதற்கான சடங்குக்கு வானதியை அழைக்க வந்ததாகவும் கூறினார். வானதி தன் தங்கைகளோடு அவசியம் வருவதாக கூறினாள். தோழி வானதியிடம் வேறேதும் மாப்பிள்ளை அமைந்ததா என்று கேட்டாள். அதற்கு வானதி தன் குடும்ப சாபமோ முன்ஜென்ம பாவமோ தெரியவில்லை,
எதுவும் அமையவில்லை என்று வருத்தத்துடன் கூறினாள். தோழியும் ஆறுதல் கூறிவிட்டு சென்றாள். இந்திராம்மா தன் மகள்களுடன் கோவிலுக்கு சென்று மனமுருக வழிபட்டாள். வானதி வேண்டுதலுக்காக மண்சோறு சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். அப்பொழுது 18 வயதான ஒரு பெண் தன் கணவனுடன் கோயிலுக்கு வந்து வழிபடுவதை கண்டாள். தனக்கும் இப்படி ஒரு வாழ்வு அமையாதா என்று ஏக்கத்துடன் பார்த்தாள். வாசுகியும் தனக்கு நல்ல மாப்பிள்ளை வேண்டி அடிப்பிரதட்சணம் செய்து கொண்டிருந்த போது இதே இளம் ஜோடிகளை கண்டு ஏக்கத்துடன் பார்த்தாள். தங்கை சுமதி அங்கப்பிரதட்சணம் செய்து தனக்கும் தன் அக்காள்களுக்கும் நல்ல வாழ்வு கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டாள். ஒரு அம்மா தன் 2 மகன்களுடன் இந்திராம்மா வீட்டிற்கு பெண் பார்க்க வந்திருந்தார். அந்த அம்மா வானதி வாசுகியிடம் அவர்களது வேலை சம்பளம் பற்றி விசாரித்தார். அனைத்தையும் கேட்டுவிட்டு அவர்களுக்கு தகவல் கூறி அனுப்புவதாக சொல்லிவிட்டு கிளம்பினார். இந்திராம்மாள் அவர்களிடம் கண்டிப்பாக நல்ல மாப்பிள்ளை கிட்டும், அதற்காக வருத்தப்பட வேண்டாம் என்று கூறினார். தங்களை தேடி ராஜகுமாரன் வருவான் என்று நம்பிக்கையுடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனக்கு வரப்போற கணவர் நல்லவனா இருக்கணும், வல்லவரா இருக்கணும், கடைசி வரைக்கும் நம்ம கண் கலாங்காம பாத்துக்குவாருன்னா ஒரு நம்பிக்கையோட இருக்கணும்னு ஒரு ஆசையா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்து ஏவில 3 சகோதரிகள் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க நம்ம மத்தியில. முதல்ல அவங்க கிட்ட பேசுவோம். இந்திரம்மா, 6 மகள்கள் உங்களுக்கு. 3 பேருக்கும் இது வரைக்கும் கல்யாணம் ஆகல. என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? நாங்க 6 பசங்க, அப்பா அம்மாக்கு. அப்படி இருக்கும்போது அப்பாவோட சம்பளம் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கம்மி சம்பளத்துல, அப்ப 86, 87 சம்பளம் கம்மி. அந்த நேரத்துல படிக்க வைக்கிறதுக்கும் சாப்பாடு ஆக்கிறதுக்கு தான் கரெக்டா இருந்தது அந்த காலத்துல. மேற்கொண்டு நகை பணம் சேர்த்துக்கிற மாதிரி இல்ல அப்பா அம்மாக்கு. நடுவில் எங்க அப்பா பேரலைஸ் அட்டாக்கா வந்ததுனால வந்து எங்க அம்மாவால அந்த பசங்களை கட்டி கொடுக்க முடியாது நிலையில ஏற்படுது. அப்படியே இருந்தும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது வரதட்சணை பிரச்சனை வருது. வந்து நீங்க இவ்வளவு டவுரி போடுறீங்களா, அவ்வளவு டவுரி போடுறீங்களான்னு கேக்குறாங்க. அப்படி போல அப்படி அந்த நிலையில இருக்கும்போது பணம் சேர்த்து வைக்க முடியல. எங்க அப்பா அம்மால எங்களுக்கு ஏதோ போதுமான படிக்க வைக்க முடியுது, மேற்கொண்டு இந்த மாதிரி சாப்பாடு தான் போட முடியுது, பணம் சேர்த்து வைக்க முடியல. அப்ப அந்த நிலையில இருக்கும் போது வயசு, எங்க அப்பாவுக்கு பேரலைஸ் அட்டாக்கும் போது வயசும் கடந்துடுது. அப்ப எப்படி கல்யாணம் பண்ணது அப்படியே நாங்க கலந்து ஓட்டிட்டோம். இப்போ இருக்கிற காலகட்டத்துல வந்து உங்களுக்கு வந்து 23, 20 வயசுல 20 வயசுல 23 வயசுல கட்டி கொடுத்துடணும் அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப நம்ம நாட்டுல எத்தனை பெண்கள் இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்காம அவங்க நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கல்யாணம்ங்கிறது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். இல்லைன்னா தனிப்பட்ட முறையில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் அம்மாவோட காலத்தை கழிச்சிட்டு இருக்கோம். இப்ப எங்க அப்பா இல்லைங்க மேடம், இறந்துட்டாரு. அந்த பேரலைஸ் அட்டாக் ஆகி அந்த இப்பதான் 2007 தான் இறந்தாரு. ஆனா அந்த 10 வருஷம் வந்து அவர் உடம்பு முடியாத நிலையில தான் இருந்தாரு, படிக்கவே இருந்தாரு. இதுல அவங்க அப்பா சிக்கானதுல இருந்து அப்பா அப்பா அப்பான்ட்டு அவருடைய கவலை தான் இவளுங்களுக்கு நிறைய இருந்தது. அதனால அவர் உயிரானா போதும், இவளுங்களுக்காக அவர் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு அப்செட் ஆயிட்டாங்க. இவ மனநிலையே பாதிக்கப்பட்டுச்சு இவளுக்கு அவங்க அப்பா இறந்ததுல இருந்து. அதனால வந்து நிறைய பணம் வந்து கடன் வாங்கி அவரை நிறைய காப்பாத்தணும். நாங்க வெளி உலகத்தை பத்தி அவளுங்களுக்கு தெரியாது. கல்யாணம் பண்ணிக்கணும், 4 பேரா மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு அப்பா அப்பான்னு அப்பா கூடவே இருந்துட்டாளுக்கு அவளுக்கு. அந்த நேரத்துல இவளுங்களால படிக்கவும் சரியா போக முடியல ஸ்கூலுக்கு. அப்புறம் வந்து சரியான சாப்பாடும் கிடையாது அவங்களுக்கு. ஏதோ காலத்தை தள்ளிக்கிட்டு வந்தோம் நாங்க கடனை வாங்கி. கடன்காரங்களா எங்க வீட்டுல வந்து ஒரே வட்டி கொடு, அது கொடு, இது கொடுன்னு சொல்லிட்டு ஒரே கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் அவமானம். அவ அதை பார்த்த உடனே அவளுங்களுக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலம் கம்ப்ளீட்டா மாறி இப்போ வந்து நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்க, 40 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? 50 வயசுலயே வந்து நம்ம நிறைய படிக்கிறோம், 50 வயசுலயே நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு வயது தாண்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து குழந்தை இருக்கணும், இது இருக்கணும், அதுக்காக தான் ஒரு தாமத்திய வாழ்க்கை இருக்கணும், அதுக்காக தான் ஒரு நமக்கு வந்து கல்யாணம் ஆகணுங்கிறது கூட கிடையாது. நமக்கு துணைக்கு யாராவது இருக்கணும், கடைசி காலத்துல துணைக்கு யாராவது இருக்கணும். அந்த மாதிரி ஒரு காலம் வரும்போது உங்களுக்கு அப்படி தோணவே இல்லையா? எனக்கு தோணுதுதான். இப்ப கூட யாராவது கேட்டாக்கா
நல்லவங்கள கேட்டா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் நான். சுமதி, எல்லாத்துலயும் நீங்க தான் ரொம்ப குவாய்ட்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லைங்க மேடம். இது சின்ன வயசுல நல்லா படிச்சா நல்லா மாப்பிள்ளை கிடைப்பாருன்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் இது பண்ணோம். எங்க அப்பா வந்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு டிசைட் பண்ணாரு. நாங்க நினைச்சோம் நல்லா படிச்சா நல்லா மாப்பிள்ளை கிடைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலம் தாழ்த்தினே இருந்தோம். ஆனா வயசா மாப்பிள்ளை எதுவும் அந்த அளவுக்கு வரல. சின்ன வயசுல கொஞ்சம் பரவாயில்லாம வந்தாங்க. சரி நல்லா படிச்சா நல்லா மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க காலத்தை இது பண்ணிட்டே இருந்தோம். அப்படியே போயிடுச்சு காலம் ஓடிடுச்சு. இப்ப நாங்க இங்க வந்து உட்காந்துருக்கோம். ஒரு கல்யாண வயசு தாண்டியாச்சு, அந்த கவலை நிறைய இருக்கும்ல ஒரு தாயா? அவளை எக்கச்சக்கமா வெளியில காட்டிக்க மாட்டேன் இவளுங்களுக்காக. ஏன்னா நான் கவலைப்பட்டா அவளுங்களும் கவலைப்படுவாளுங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியில என்னுடைய கவலையெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அவங்க கிட்ட. 3 பெண்களுக்கு கல்யாணம் ஆகல, கல்யாண வயசு தாண்டி போயாச்சு, அந்த கவலை ஒரு பக்கம். ஆனா வர மாப்பிள்ளை எல்லாரும் வந்து அந்த காலத்துல இருந்து கல்யாண வயசு இருக்கும்போது கூட வரதட்சணை கேட்டுதான் வராங்க, என்ன வேலையில இருக்காங்க அது கேட்டுதான் வராங்க, அதனாலதான் கல்யாணம் நடக்கல. அது ஒரு காரணம் மட்டும் தானா, அல்லது எங்கேயோ உங்களுடைய ஆசை கொஞ்சம் அதிகமா இருந்திருக்குமோ, மாப்பிள்ளை இப்படிதான் இருக்கணும்னு? அதெல்லாம் எங்களுக்கு இருந்தது, இயற்கையாவே இருந்தது. என்ன ஆசை இருந்தது? அவங்க கற்பனையில நிறைய வந்து தனக்கு இப்படிதான் வரணும் அப்படிதான் வரணும் அப்படின்னு நிறைய கற்பனை வச்சு. அஜித் மாதிரி, அஜித் குமார் அந்த மாதிரி ஒரு அழகா ஒரு மாப்பிள்ளை வரணும், ஆனா நல்ல ஒரு மாப்பிள்ளையா இருக்கணும்னு எதிர்பார்க்க. எல்லாருக்கும் ஆசை இருக்கும், தன் கணவர் இப்படி இருக்கணும், அழகா இருக்கணும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும், வாட்டு சட்டமா இருக்கணும், உயரம் நல்லா இருக்கணும். ஆனா எல்லாத்துக்கும் மேல குணம் நல்லா இருக்கணும். உங்களுடைய ப்ராபபிலி உங்க அம்மா சொல்ற மாதிரி ஆசைகள் நிறைய இருந்திருக்கா? ஆசைகள்லாம் இருந்துதான் ஆனா காலம் கடந்துச்சு. இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கனால எதை பத்தியும் அந்த கல்யாணம்ன்றத பத்தியும் நினைக்கல. ஆனா மற்றவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என் பொண்ணு இத மாதிரி பர்த்டேக்கு வாங்க, என் பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்க அப்படி கூப்பிடும் போது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது செய்யுது. உங்களுடைய ஆசை இன்னைக்கு என்ன இருக்கு? என்னுடைய ஆசையா இவளுங்க நல்லபடியா இப்ப கூட இவளுங்க கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது ஒரு நல்லபடியா தான் நான் நிம்மதியா இருப்பேன். இன்னைக்கு நிம்மதி இல்லாத ராத்திரில எல்லாம் தூக்கத்தை தொலைச்சிட்டு இருக்கிறேன். நான் ஒரு இடத்துல இருந்து வந்தது, அது மேரேஜ் சென்டர்ல கொடுத்தோம். ஒருத்தர் வந்தாரு, வந்த உடனே அவர் என்ன சொன்னாருன்னா, முதல் எதை பத்தியும் பேசல, எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு 25,000 நகை போட்டாங்க, நீங்க 20,000 போடுங்கன்னு கேட்டாரு. எங்க கிட்ட அப்ப 5,000 போடுறது கூட எங்க கிட்ட பைசா கிடையாது. அப்படி நீங்க போட்டு 5,000 அப்படி கேக்குறவங்க கிட்ட 1,000 கூட போடக்கூடாது. நீங்க முதிர் கன்னிகள் அப்படி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஒரு கல்யாணம் பண்ண வேண்டிய காலம் தாண்டியாச்சுன்னா ப்ராபபிலி ஒரு மாப்பிள்ள அவர் டிவோர்ஸியா இருக்கலாம், அல்லது மனைவி இறந்திருக்கலாம். அப்படி ஒரு மாப்பிள்ளை ஏன் பார்க்க கூடாது? ஒரு நீங்க 40 வயசு ஆகுதுன்னா அவனுக்கு வந்து ஒரு 45, 46 வயசு, 46 வயசு வரைக்கும் போது ஏன் நீங்க பார்க்க கூடாது? இப்போ வந்து அவன் வந்து நீங்க வந்து தனியா இருக்கீங்க, அவனும் வந்து ஒரு பேச்சுலரா இருக்கணும், அப்படிதான் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? மேரேஜ் சென்டர்ல இவங்களுக்கு கொடுத்து வர கார்டு வந்து பாப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்ளம் தான் வரவங்களும் அது மாதிரிதான். இப்போ ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல எடுத்தாலும் சரி, அல்லது வந்து உங்களுக்கு நெட்லயே வந்து எத்தனை மேட்ரிமோனியல் காலம்ஸ் இருக்கு, இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க. நீங்க தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து மனசு வச்சு ஒரு நீங்க எஸ்பெஷலி கல்யாணமே வேண்டாம் நீங்க சொல்றீங்க, அதை தாண்டி கொஞ்சம் வந்தீங்கன்னா அந்த சோகத்திலேயே நான் வாழ்றேன். கேட்டாங்க மேடம், 2 பேரும் ட்வின்ஸா இருக்கோன்றதுனால 2 பேருக்கும் ஒரே மாதிரி உங்களை மாதிரி ட்வின்ஸ் மாப்பிள்ள வேணுமா எதிர்பார்க்கறீங்க? இவங்க ஒருத்தர் விட்டுட்டு ஒருத்தர் போக மாட்டாங்க. இவன் வாடான்னு சொல்லுவா. இதே மாதிரிதான் 2 பேரும் மாத்தி மாத்தி வந்ததெல்லாம் கெடுத்து விட்டாங்க. கண்டிப்பா நீங்க நான் இப்ப எனக்கு ஏதாவது வெளியூர்ல ஆனேன்னு சொன்னா நீ போகாதடி இங்கேயே பாத்துக்கோடின்னு இவ சொல்லுவாங்க மேடம். இவளுக்காக நான் போக மாட்டேன். நீங்க சொல்லுங்க இந்திரமாலிமா, கரெக்டான ஒரு காலத்துல வந்து கட்டி கொடுத்துடணும், அது முடியலனாலும் இப்போ வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்கன்னா நீங்க பேசுறீங்களா உங்ககிட்ட? யார்கிட்ட? உங்க பசங்க கிட்ட எல்லாம் பேசுவேன் நானு. அவளுங்க எல்லாம் எது வந்தாலும் இது சரியில்லை அது சரியில்லை இதேதான் சொல்லிட்டு இருந்தாளுங்க. ஒரு கால் இந்த ஷோ பாத்துட்டு ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா ஒரு கால் நாங்க ஓகே தான் சொல்லுவோங்க மேடம். இல்ல கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி பார்த்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அலையன்ஸ் வரப்போகுது.
நீங்க 3 பேர் ஆபீஸ்ல நிறைய பேர் சொல்லுவாங்க என்னம்மா நீங்க, ஆனா சொல்றவங்க ஃபுல்லா கல்யாணம் ஆனவங்க தான். என்னம்மா நீங்க, அப்புறம் பார்த்தா எங்களுக்கே பயமா இருப்பேன். இது என்னடா அது கல்யாணம் ஆனவங்க போய் நம்மள வற்புறுத்துறாங்க. எங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. நேர்மையான இது வரைக்கும் இருந்துட்டோம், வயசு கடந்தாச்சு. இனி இவங்க வற்புறுத்துறாங்களே, நான் வாழ்க்கை கொடுக்கலான்னு இருக்கேன், நான் வாழ்க்கை கொடுக்கலாம் இருக்கேன். யாருக்கு வேணா இந்த மாதிரி வாழ்க்கை கொடுத்தா நாங்க ஏத்துப்போன்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுல பொண்ணு கேக்குறான்னு யாருன்னா சொல்லுங்க தைரியமா. அது இருக்கு. நீங்க சொல்லுங்கம்மா. இப்போ உங்க வட்டாரத்துல உங்க குடும்பத்துல உறவினர்கள் சுத்தி பேசுறாங்களா? பேசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்க நிறைய. அவங்களுக்கு என்ன சொல்வீங்க? அவங்களுக்கு நான் என்ன சொல்றது, சொந்தத்துல எல்லா மகன்களை வச்சிருந்தாங்க. சொந்தக்காரங்களே இவன் என்ன செய்வான், அவன் பொண்ணை கட்டினா வெளியில கட்டினா இத்தனை சவர நகை போடுவாங்க, எல்லாம் டவுரி எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொந்தத்திலே சொன்னாங்கதான், கேள்விப்பட்டாங்க. இப்ப இவளுங்களுக்கு இந்த ஏஜ்ல யாரு இவளுங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க? சொந்தத்திலே கிண்டல் பண்ண ஃபேமிலியை பத்தி. சொந்தக்காரங்க 6 பெத்துக்குனா ஃபேமிலியை பத்தி சொல்லுவாங்க. பசங்களை ஒழுங்கா வளர்க்க தெரியல, காலத்துல கல்யாணம் கொடுக்கல அப்படின்னு அந்த அம்மா தான் தவறு சொல்லுவாங்க. இவங்களுக்கு 16 வயசுலயே 17 வயசுலயே நான் மாப்பிள்ளை பார்த்தோமா. இவளுங்கெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாளுங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இவளுங்களுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு அக்கறை இல்லாத இல்லை இவளுங்க சின்ன வயசு. ஏன்னா இவளுங்களுக்கு அடுத்தது பசங்களுக்கெல்லாம் வயசாகுது. இவங்க 2 பேர் தான் தடங்களா இருந்தாங்க எல்லா விஷயத்திலயும். ஆனா நீங்க 2 அக்கா கல்யாணம் பண்ணாதான் நான் பண்ணிப்பேன் ஒரு பிடிவாதமா இருந்தீங்களா? அப்படியே விட்டுதான் நாங்க கொடுத்தோம், எங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க இது மாதிரி இந்த பொண்ணு குண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் குண்டா இருக்கேன். இவ்வளவுதான். அது முரட்டுத்தனமா இருக்கா அப்படி ஒரு அவங்களுக்குள்ள பெரிய அழகியா அப்படி இப்படின்னு கேட்டு. ஐ திங்க் நீங்க எல்லாரும் ஒரு கம்ப்ளீட்டா சம்மரி பண்ணி பார்க்கும்போது கல்யாணம் பண்ணிக்கணும்னு வயசுல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமாவே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். அது உண்மைதான், அது உண்மைதான். அதே சமயத்துல வரவங்க மீறிய ஒரு இது இந்த மாதிரி கிடைக்கணும்ன்ற ஒரு இது எங்களுக்கு குறைச்சாதான் வந்தது. கற்பனையிலே இருப்பாங்க, கற்பனையில அப்புறம் பார்த்தா அவங்க சொல்லிட்டாங்க பெரிய அழகிங்களா அப்படின்னு வயசுல நல்லா இருந்தாங்க. இப்ப வயசாயவா அவங்க எல்லாமே இதுவாயிடுது. எல்லாரும் கேட்பாங்கல்ல இந்த சோழ என்ன சின்ன வயசுல பார்த்தா வணக்கம். நான் ஒரு 2000 நினைக்கிறேன் 2000 அவங்க என்னுடைய நண்பருடைய டெலிபோன் பூத்துல அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப டிசிப்ளைன், ரொம்ப அழகா இருப்பாங்க. ஸோ அவங்க இப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை அவங்க மீட் பண்றது. ஆனா இப்படி ஒரு சோகம் அவங்களுக்கு பின்னாடி வரப்போகுதுன்றது நிச்சயமா தெரியல. அதுக்கு ஒரு காரணம் அவங்களே இருக்கலாம். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அவங்களே தயாரா, அவங்க தான் காரணம். முழு அவங்க வாழ்க்கைக்கு அது வெளியில வர்றதுக்கு அவங்களே இதுதான் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு ஒரு டயாமீட்டர் மாதிரி வச்சுட்டு இதுதான் என் உலகம், இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, அவங்களே உருவாக்குன ஒரு உலகம். அந்த பொய்யான உலகத்திலே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு நேரம் உங்க எல்லார்கிட்டயும் பேசணும். உங்ககிட்ட பேசும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியுது. கல்யாணம் பண்ற வயசுல வர மாப்பிள்ளைகள் நீங்க உங்களுடைய ஆசைகள் அதிகமா இருக்கிறதுனால சரியா அமையல. இப்போ நீங்களே உங்களுக்கு ஒரு உலகம் உண்டாக்கி அதுக்குள்ளேதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க முடிவோடு இருக்கீங்க. ஒரு சின்ன பயமும் மனசுக்குள்ள இருக்கு. இந்த வயசுல வர மாப்பிள்ளை சரியா இருப்பானா இல்லையா, நம்மளை காப்பாத்துவானா இல்லையா. பயம் நியாயமானது. ஆனா இன்னும் அந்த ஆசைகளோட இருக்கீங்க. அதை தாண்டி கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில முதிர் கன்னிகள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். கல்யாண வயசு தாண்டதுக்கு அப்புறம் ஒரு பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும், கல்யாணம் பண்ற வயசு என்ன? ஒரு காலத்துல 12, 13, அப்புறம் 18ன்னு கவர்மெண்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது மீறியும் சில பெண் 16, 15 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் தாண்டி வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் சொல்லி முன்னேறணும்னு சொல்லி லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த 21st centuryலயும் நிறைய பெண்கள் கல்யாணம் ஆகலைனாலும் பரவாயில்ல, நான் முன்னேறணும், என்னால தனியா வாழ முடியும்னா ஒரு எக்ஸாம்பிளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மத்தியில இன்னொரு முதிர் கண்ணி இருக்காங்க.